அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எதிரி யார், உங்களுக்கு நண்பர் யார், முதுகில் குத்தக்கூடிய துரோகி யார், எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆவாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க, இந்த மாதிரி அனைத்து விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாயோடைய ராசி. மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. 8ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானம். பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. இந்த ராசி சின்னம் தேல். இந்த தேலோட குணமே அவங்ககிட்ட இருக்கும். நண்பர்களுக்காக உதவி செய்வாங்க. இந்த உயிரை கொடுத்து தியாகம் பண்ணக்கூடிய ராசியில் அந்த விருச்சிக ராசி ஒன்று. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், தனக்கு இல்லைனாலுமே, தனக்கு எது இல்லைனாலும் கூடமே தன் நண்பர் ஏதோன்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அவங்களுக்காக உதவி செய்கிறது, அவங்களுக்காக முன்னாடி போய் நிற்கிறது, அதில் நம்பர் 1 ராசி விருச்சிக ராசி தான். தியாக மனப்பான்மை, இவங்களுக்கு தியாக மனப்பான்மை இருக்கும், அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே காமிக்க மாட்டாங்க. ரகசிய நடவடிக்கை உள்ளவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. இந்த மறைபொருள் சாஸ்திரம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, மறைபொருள் சாஸ்திரம், இந்த மறைபொருள் சாஸ்திரத்தை கற்றுக்கிறது, இதெல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எதையும் வந்து பார்த்திங்கன்னா தான் இருப்பிடத்தையும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நான் இங்கே இருக்கேன், இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு ரகசிய நடவடிக்கை, ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். எவ்வளோ ஒரு நட்பாக இருந்தாலுமே, உயிருக்கு உயிராக பழகினாலுமே இவங்களுக்குள்ள தனியாக ஒரு சீக்ரெட் இருக்கும். இவங்களா மனசை நினச்சாதான் வெளியே சொல்லுவாங்க, உண்மையை சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் விஷயங்கள் வெளியே வாங்கவே முடியாது அவங்கக்கிட்ட. ஏன்னா அது காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் வீடு விருச்சகம். மனக்குழப்பம் இருக்கும், மனக்குழப்பம் இவங்களுக்கு இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரகசியமாக இருந்து செய்கிறது, பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிறது, இதெல்லாமே விருச்சிக ராசிக்காரங்கிட்ட இருக்கும். ஒரு சில பேர் துடிப்பானவர்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்கிட்ட பாருங்கள், ஒரு சில பேர் உடனே அதை நடத்தியே ஆகணும், உடனே செஞ்சே ஆகணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து சாதிக்கிறது. இது வந்து அந்த நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி மாறும். ஏன்னா விருச்சிகத்திலே வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். அனுஷம் வரும், கேட்டை வரும், வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் வரும். அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி சில குணங்களும் மாறும் அவங்களுக்கு. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில ராசிக்காரங்க செட் ஆவாங்க லைஃப்லேயே. ஒரு சில ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகாமல் போகும். ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க, ஒரு சில ராசிக்காரங்க உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க. என்னென்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களே நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. தனுசு ராசி, இந்த விருச்சிகத்துக்கும் தனுசுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. நீ கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் நண்பர்களாக வரப்போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆவாங்க. உங்களுக்கு தனுசு ராசிக்கும் விருச்சிகத்துக்கும் நல்லா செட் ஆகும், விருச்சிகத்துக்கும் தனுசுக்கும் நல்லா செட் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ விருச்சிகத்துக்கு வந்து விருச்சிகம் செட் ஆகும், தனுசு ராசிக்காரங்க ஒத்து போவாங்க, மீனராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க, செட் ஆகிரும் உங்களுக்கு. மேஷராசிக்காரங்க கூட அப்பப்போ சண்டை பிடிச்சா கூட ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ விருச்சிகத்துக்கு விருச்சிகம் செட் ஆகும், தனுசு செட் ஆகும், மீனம் செட் ஆகும், மேஷராசி செட் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க செட் ஆவாங்க, சிம்ம ராசிக்காரங்க செட் ஆவாங்க. நான் சொன்ன இந்த 6 ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அவங்க சுற்றி இருக்கவங்க, அவங்க கூட வேலை செய்கிறவங்க, அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை தன்னால் அவங்க கூட பழகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த 6 ராசிக்குள்ளே தாங்க இருப்பாங்க. விருச்சிகம், தனுசு, மீனம், மேஷம், கடகம், சிம்மம், இந்த ராசிக்காரங்க கூட தான் நீங்கள் நல்லா பழகிற மாதிரி வரும். ஒரு சில பேரில் இணை பிரியாத தம்பதிகளாக இருப்பாங்க. இந்த 6 ராசிக்குள்ளே தான் இருப்பாங்க. மெயினாக முக்கியமாக சொல்லப்போனால் இந்த 6 ராசிக்குள்ளே தான் இருப்பாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா விருச்சிகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடு. அப்போ செவ்வாய்க்கு நட்பு என்ன? சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு கிரகமாக வரும், மேஷராசி நட்பாக வரும். செவ்வாய்க்கு வந்து சூரியன், சந்திரன் இதெல்லாம் நட்பு கிரகமாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி குரு, தனுசு மீனத்துக்கு அதிபதி குரு தான். அப்போ செவ்வாய்க்கு வந்து சூரியன், சந்திரன், குரு இதெல்லாம் நட்பு கிரகமாக வரனால அந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக அமைவாங்க. இதுதாங்க விஷயமே. ஏன்னா சந்திரனுங்கிறது மைண்டு,
மனசை குறிக்கிற கிரகமே சந்திரன் தான். ஆசை குறிக்கிற கிரகமே சந்திரன் தான். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட்டும் இருக்கும். உங்கள் எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களோட எண்ணம் இருக்கும். தேவையில்லாமல் கருத்து வேறுபாடெல்லாம் வராது. கருத்து வேற்றுமை கண்டிப்பாக வராது. ஒரு சில ராசிக்காரக்கோட நீங்கள் அளவாக பழகுவீங்க. அளவாக டீசெண்டாக அளவாக பழகிவிட்டு அளவாக சமமாக பழகக்கூடிய ஒரு சில ராசி இருக்குது. என்ன ராசின்னா, இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க பாருங்கள், மகர ராசிக்காரங்கூடையும் கும்பராசிக்காரங்கூடையும் நீங்கள் அளவாக தான் பழகுவீங்க. ரிஷப ராசிக்காரங்கூடையும் நீங்கள் அளவாக தான் வச்சுக்குவீங்க. அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்கூட துலாம் ராசிக்காரங்கூடையும் நீங்கள் அளவாக தான் பழகுவீங்க. அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப டீப்பாக பழகிற மாதிரி வராது. என்னென்னா என்ன விஷயம், தொழில் வேலை விஷயமானா அது சம்மந்தமாக தான் நீங்கள் கரெக்டாக பழகிற மாதிரி தான் வரும். ஒரு சில ராசி ஒரு ராசினாலே உங்களுக்கு சுத்தமாக ஆகலை. சரி, இந்த ராசிக்காரங்களே எங்களுக்கு பிரச்சனை தான், இந்த ராசிக்காரங்க பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்கல, இந்த ராசிக்காரங்களை பேசினாலே பிரச்சனை வருது, அவங்க ராசிக்காரங்கனாலே தான் எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்கிற ஒரு ராசி இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன ராசின்னு பார்த்தோம்னா அது வந்து மிதுன ராசியாக தான் இருக்கும். விருச்சிகத்துக்கும் மிதுனத்துக்கும் ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா விருச்சிகங்கிறது செவ்வாயோட வீடு, மிதுனம்ங்கிறது புதனோட வீடு. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க எப்போயுமே ஆகாது. அவங்கனாலே தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். முதுகில் குத்துறவங்களே உங்களுக்கு அவங்களா தான் இருப்பாங்க. உங்களுக்கு எதிரினாலே அவங்க தான், மிதுன ராசிக்காரங்க தான். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், தெரியும். உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆனாங்களா, செட் ஆகலையா, இல்லை அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வந்ததா, அவங்களால எதிர்ப்பு வந்ததா, இல்லை அவங்களாலே பெரிய பாதிப்பு வந்ததா, இதெல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா புதனுடைய வீட்டுக்கு விருச்சகம் வந்து 6வது ராசியாக வரும், விருச்சகத்துக்கு புதன் 8வது ராசியாக வரும். ஷஷ்டாஷ்டக அமைப்புன்னு சொல்லுவாங்க. 6 8 வந்துடும். அப்போ எப்போவுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க ஆகவே ஆகாதுங்க, செட்டே ஆகாது. நான் சொன்ன அந்த 6 ராசிக்காரங்க கூட மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக பழகிற மாதிரி வரும், நல்லா பழகிற மாதிரி வரும். மற்ற ராசி உங்களுக்கு மகரம், கும்பம், ரிஷபம், கன்னி, துலாம் சொன்ன பார்த்தீங்களா, இது கூட நீங்கள் அளவாக தான் பழகுவீங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க, தனுசு ராசி, மீன ராசி, விருச்சிக ராசி, மேசராசிக்காரங்க கூட எல்லாம் நீங்கள் நல்லா பழகிற மாதிரி வரும். அவங்க தான் உங்களுக்கு நண்பர்களாகவே இருப்பாங்க, அவங்க தான் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து எந்த அமைப்பில் இருக்காங்க, 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி எங்கே இருக்கார், அதாவது லக்னாதிபதி எங்கே, 6ஆம் அதிபதி எங்கே. லக்னம்ங்கிறது நீங்கள் ஜாதகர், ராசிங்கிறது வந்து உடல், லக்னம்ங்கிறது உயிர், 6ஆம் இடங்கிறது நம்மளோட எதிரி. இப்போ 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குண்டான கிரகம் வலுத்துட்டா, லக்னாதிபதிக்கு வலுவெல்லாம் போயிட்டாருன்னா ஜாதகர் டம்மியாக இருப்பார். 6ஆம் இடம் வலுத்துட்டா என்ன, உங்கள் எதிரி ஜெயிக்க போகிறாருன்னு அர்த்தம், உங்களுக்கு எதிரி இருப்பாங்கன்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி வலு கம்மியாக இருந்து லக்னாதிபதி வலுத்து அந்த கிரகம் வலுத்துட்டா நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க, எதிரி இருந்தாலும் நீங்கள் எதிரியை ஜெயிச்சிருவீங்கன்னு அர்த்தம். இதுதான் விஷயமே, சரிங்களா? லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி விட லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா பலவீனமாக இருக்கக்கூடாது. அப்போ லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியம். லக்னம்ங்கிறது ஜாதகர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தூண் மாதிரி, ஒரு பில்லர் மாதிரி லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் எதையும் சமாளிப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது, 6ஆம் இடம் எப்படி இருக்குது, அந்த அதிபதி அந்த வீட்டுக்குண்டான கிரகம் அந்த அதிபதி எப்படி இருக்காருன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் எப்படி இருக்குன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் அது, சரிங்களா? ஏன்னா நம்ம எதிரி ஜெயிக்கிறோமா, இல்லை எதிரி நம்மளை ஜெயிப்பாங்களா, இல்லை எதிரி நம்மளுக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இதெல்லாமே அவங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.